கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு. ஏன்னா யூடியூப்பில் பார்த்தா என்னென்னமோ வருது. ஓ மை காட், அதெல்லாம் கிரேவி. முட்டை குழம்புன்னு உங்களுக்கு யாருக்கும் ஒன்றுமே தெரியல. நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். கனடா இந்த 1 இயரில் நான் இது சமைக்கிறேன், இன்னைக்கு இது ஓகேவா, இந்த சஜஷன் ஓகேவா, இதுக்கு பதிலாக அது பண்ணட்டா, இவ்வளோதான் நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேனே. அவங்களா வாயத்து எனக்கு இது பண்ணி தெரியா, இது வேணும், எனக்கு இன்னைக்கு இது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லலை. இன்னைக்கு எனக்கு முட்டை குழம்பு வச்சு தரியான்னு கேட்டாங்க. ஸோ பண்ணுவோமா? வைஃப் இன்ஸ்டிங்ஸ்லாம் வருது நமக்கும். நல்லா அடிகனமாக இருக்க பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் கசகசா போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, வெங்காயம் வணக்கிறப்போ உப்பு கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இந்த ஸ்பூன் அளவு. ஆக்சுவலாக அது ஒரு சப்ப ரெசிபி. வெங்காயத்தை வணக்கணும், தக்காளி வணக்கணும், அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் போட்டு அரைக்கணும். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். என்னன்னா இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடணும்னா, வெங்காயம் லைட்டாக வணங்கிட்டு இஞ்சி போட்டுட்டு தக்காளியும் லைட்டாக வணங்கிட்டு அதை எடுத்து அரைக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னா, வெங்காயம் லைட்டாக மேலாப்பில், தென் தக்காளி, தென் இஞ்சி பூண்டு இதை ஆற போட்டுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைக்கணும். அதுக்குள்ளே மூட்டி வச்சுருவோமா? இப்படி தான் ஞாபகம் மருதியில் அப்பப்போ நிறைய மறந்துடுவேன். ஸோ நான் நல்ல ரெசிபி தான் சொல்லுவேன். ஆனால் ட்ரஸ்ட் மீ கைஸ், நல்ல ரெசிபி தான். ஆறுனதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்து வணக்கணும். கடாயில் கொஞ்சம் லைட்டாக இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிருங்க. ஆக்சுவலாக தேங்காய் இந்த ஃப்ரோசன் தேங்காய் இவ்வளோ பார்ட் இருக்குது, இதை தாளிச்சு விட்டுட்டு இதை மேலே ஊற்றி விட்டுறலாம் பேசாமல். இன்னைக்கு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டு கலக்குன்னு கலக்குங்க. தேங்காயும் அரைச்சி ஊற்றி தேங்காய் அரைச்ச குழம்பா சூப்பராக வரப்போகுது இன்னைக்கு. மோஸ்ட்டாக கோயம்புத்தூர்காரங்களும் இந்த கொங்கு பெல்ட்காரங்களும் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுறாங்க. கலக்குன்னு மசாலாலாம் அதில் இறக்கிட்டு அப்புறம் நீங்கள் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா போட்டுக்கோங்க, சூப்பராக இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. திருப்பி போட்டுருக்குறாங்க. வீட்டில் தக்காளி குழம்பு இந்த மாதிரி அரைச்ச குழம்பு ஏதாவது வச்சா இட்லி சுடுவாங்க, கபகவன் 4 இட்லி உள்ள போயிடும். முட்டையை இந்த மாதிரி கீரி உள்ள போட்டுக்கோங்க. எப்படி அழகா இருக்குது இல்ல? குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் முட்டை போடணும் கைஸ். நான் ஒரு முந்திரி கொட்டையாட்ட முன்னாடியே போட்டேன். நீங்க லுக் அட் த கலர் அண்ட் வாசனை. உங்க நல்லா வாசனை பிடிக்க முடியாதுல்ல, சேர்த்து நானே பண்ணிடுறேன். இந்த மாதிரி முட்டை குழம்பு பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னி வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.